ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட பஃப் ஸ்லீவ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவோட ஹைட் வந்து நான் தையலுக்கும் சேர்த்து மேலே ஒரு 1/2 இன்ச் கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து 7 இன்ச்சஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து இவங்களுக்கு 16. அப்போ அதில் பாதி வந்து பார்த்தோன்னா நம்ம 8 வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனில் நம்ம வந்து மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த லைனில் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு தான் அந்த கர்வ் லைன் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேலே லைனில் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வ் லைனை வந்து நீங்கள் இப்படி ட்ரா பண்ணுங்கள். இது வந்து பேசிக் ஸ்லீவ் வந்து வரைகிறத நான் வரைஞ்சிருக்கேன். இந்த பேசிக் ஸ்லீவ் வந்து எப்படி வரையணும் எப்படி கன்வெர்ட் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் ஸ்லீவ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்டையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கர்வ் லைன் கொடுத்துடலாம். அதே மாதிரி அந்த லைனில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து இறக்கி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கர்வ் லைன் வந்து கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து பேசிக்காக நம்ம வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் பேசிக்காக போடக்கூடிய பேட்டர்ன். இதில் வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் என்னென்னா, நமக்கு வந்து அந்த சென்டரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பஃப் வந்து கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. நம்ம வந்து எந்தெந்த இடத்துல வந்து மெயினாக நமக்கு வேணுமோ அந்த இடத்துல சின்ன சின்ன அர்க்காத் பண்ணிக்கலாம். சென்டரு, அதுக்கப்புறம் தையல் போடக்கூடிய இடம்லாம் அர்க்காத் வந்து கொடுத்துடலாம். இப்போது நல்லா கவனிங்க. அந்த ஃப்ரண்ட்டு கர்வ் லைன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம பேசிக் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த நம்ம சென்டரில் மட்டும் வந்து பஃப் வைக்கணும் இல்லைங்களா. ஸோ இதுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஆன்ஃபோல்டு நம்ம வந்து மடக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருந்து ஹைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 to 4 இன்ச்சஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு 2.5 அந்த மாதிரி கூட மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சஸ்க்கு ஆன் ஃபோல்டில் வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து கட் பண்ணி எடுத்துடுவோம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஃப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. இந்த மாதிரி தையலுக்கு நான் வந்து அளவு விட்டுட்டு தான் இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த கட் பண்ணது பத்திரமா வச்சுருங்க. இது கண்டிப்பாக வேணும். நம்ம பஃப் வச்சதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு வேணும்னு தெரியணும் இல்லையா. ஸோ இது கண்டிப்பாக வேணும். இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து ஸ்லீவுக்கு இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்ம லைனிங் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நான் வந்து தைச்சிக்கிறேன். நல்ல பக்கம் வச்சு நம்ம அந்த எட்ஜில் வந்து பார்த்தோன்னா 1/2 இன்ச்சு தையலுக்கு நம்ம விட்டுருந்தோம். அதை வந்து பார்த்தோன்னா அடித்து நம்ம வந்து டேர்ன் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து 2 ஸ்லீவுமே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த எட்ஜை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணி எடுத்துடலாம். பொறுமையாக தையல் போடுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் தி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 29லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் மெம்பர்ஸ் ஒன்லின்னு மட்டும் போடுவேன். ரொம்ப தெளிவாகவும் உங்களுக்கு வீடியோஸ் கிளியராகவும் இருக்கும். அதே மாதிரி லைவ் சேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணி ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். அது மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த எட்ஜை வந்து பாருங்கள் அடித்து திருப்பியாச்சு. ஸோ இனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக நம்ம வந்து அந்த லைனிங்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தையல் போட்டு எடுத்துடுங்க.
கரெக்டாக அந்த எட்ஜிலலாம் டேர்ன் பண்ணும்போது பொறுமையாக நீங்கள் வந்து அந்த ஃப்ரெஷர் ஃபுட்டை மேலே தூக்கி விட்டுட்டு பொறுமையாக நீங்கள் டேர்ன் பண்ணி தையல் போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து பஃப்புக்காக இந்த கான்ட்ராஸ்டாக கலர் வந்து பார்டர் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பஃப் வந்து நான் வச்சிட்ருக்கேன். குட்டி குட்டி ப்ளீட்டை நான் வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ மேலே கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே வந்து குட்டி குட்டி ப்ளீட்டை நான் இந்த கிளாத்தில் வச்சுருக்கேன். இந்த கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்து 5 இன்ச்சஸ் தான் இருக்குது. அவர் ஆனால் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பஃப் வைக்கிறதுக்கு ரொம்பவே நிறைய ப்ளீட்ஸ் வந்து கிடைக்கும். பட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பஃப் வந்து வைக்கணும். ஸோ குட்டி குட்டி ப்ளீட்டை நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சு எடுத்திருக்கேன். இந்த கான்ட்ராஸ்ட் இப்போ துணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா க்ரீன் கலர், இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்டை வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு நீட்டாக நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துடும். பாருங்கள், இது மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வந்து ப்ளீட் எந்த டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி வைக்கிறீங்களோ அதே டைரெக்ஷனில் கீழேயும் வந்து ப்ளீட் வைக்கணும். ஸோ இது வந்து நம்ம அந்த பஃப் ஸ்லீவு, பட்டுப்பாவாடை, ஃபேண்ட்டு, பட்டியெல்லாம் இது எல்லாத்துக்குமே காமன் தான் அந்த ப்ளீட் வைக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு டைரெக்ஷனில் வைக்கிங்க அப்படின்னா அதுக்கு கீழே நமக்கு பஃப் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதே டைரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்தீங்கன்னா அது வந்து பஃப் மாதிரி வராது. ஸோ அதனால் அது கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நான் பஃப் வந்து வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ணணும். பாருங்கள், ரொம்பவே அழகாக காப்பர் வித் ராமர் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த இதை வந்து ப்ளீட் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுட்டு லைட்டாக அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துடும். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த ஸ்லீவில் லைனிங் போர்ஷனில் வந்து ஒரு பார்ட் கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மேலே வச்சு பார்க்கணும். கரெக்டாக நமக்கு வந்து வருதா அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இதை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். ஹைட் வேணால் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பஃப் வந்து தூக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து இந்த கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்த இந்த ராமர் க்ரீன் கலர் வந்து ஹைட் வந்து 5 இன்ச்சஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக எட்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்பவே நீட்டாக வந்துடும். இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே கரெக்டாக இந்த கிளாத்தை வந்து வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக பின் கூட பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து தையல் வந்து விலகாமல், துணி வந்து விலகாமல் கரெக்டாக வந்து நமக்கு வரும். ஸோ இதை நான் வந்து அப்படியே பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுருக்கம் வந்து கரெக்டாக எல்லா சைடும் இருக்கிற மாதிரி நான் வச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தையல் போடும்போது பொறுமையாகவே தையல் போடுங்க. இப்போது நம்ம இந்த லாவெண்டர் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த கீழே இந்த கோல்டு கலரில் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து அந்த எட்ஜில் வந்து ஃபினிஷிங் நம்ம வந்து லைனிங் கொடுக்கும் போதே வந்து சின்னதாக பைப்பிங் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அதுவும் நீட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த இடம் ஃபினிஷ் பண்ணாமல் தான் இந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலரை வச்சு நம்ம தையல் போட்டுட்ருக்கோம். இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுனால ரொம்பவே அழகாக வந்துடும். ஸோ நமக்கு அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் வந்து தெரியாது. இல்லை நீங்கள் அந்த இடத்துல பைப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே அழகாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து எப்பவும் போல் அந்த லைனிங்கில் அடித்து திருப்பும் போதே நீங்கள் அந்த எட்ஜையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிசுறு வந்து தெரியாது. இன்னும் ரொம்பவே அழகாக நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். ஸோ அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பஃப் வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு. நம்ம இந்த லைனிங்கில் வெட்டின இந்த குட்டி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதே அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த கிளாத்தை பூரா மேலே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கிளாத் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம தையல் போட்ட மாதிரியே பப் ஸ்லீவ் ரெடி பண்ண மாதிரி இன்னொரு ஸ்லீவை நீங்கள் வந்து ரெடி பண்ணிடுங்க. நமக்கு ரொம்பவே அழகான பப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு தேவை. கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஸோ நமக்கு சூப்பரான பப் ஸ்லீவ் வந்து பார்த்தோன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து அந்த எட்ஜில் ஸ்டோன் ஒர்க் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல் ஓவர் ஃபுல்லாக வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.